ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சேப்பங்கிழங்கு புளிக்குழம்பு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 2 சேப்பங்கிழங்க நல்லா கழுகி எடுத்திருக்கேன். அப்புறமா இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். குக்கரில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் வெட்டி வச்ச கிழங்க போட்டாச்சு. அப்புறமா அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சு மூடி போட்டு விசில் விட்டாச்சு. குக்கர் 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்புறமா நான் ஒரு சீனி சட்டி எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 2 ஸ்பூன் மல்லிப்பொடியும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை நல்லா கிண்டி கொடுக்கணும். நல்லா கிண்டி கொடுத்ததுக்கு அப்புறமா அடுப்பை பற்ற வச்சு இந்த சீனி சட்டியை வச்சு மிளகு பொடியையும் மல்லிப்பொடியையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்படி வறுக்கும்போது பச்சை வாசனை போய் நல்ல மணம் வரும். மணம் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டுடலாம். கிழங்கு வெந்தடிச்சு இனி இதை எடுத்து ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா கிழங்குல உள்ள தொலியெல்லாம் பிச்சு எடுத்துக்கலாம். தொலியெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா கிழங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். எல்லா பீஸும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாமே கட் பண்ணியாச்சு. அப்புறமா அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். சின்னதாக வெட்டி வச்ச சின்ன உள்ளி சேர்த்துருக்கேன். அதை நல்லா வதக்கி கொடுக்கலாம். அப்புறமா 2 தக்காளி நீள நீளமாக வெட்டி சேர்த்துருக்கேன். தக்காளியும் உள்ளியும் நல்லா வதங்கட்டும். அப்புறமா நாம் வெட்டி வச்சுருந்த சேப்பங்கிழங்க அதில் சேர்த்துக்கலாம். சேப்பங்கிழங்க சேர்த்து நல்லா கிண்டி கொடுக்கணும். அப்புறமா நாம் தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். அது கொதிக்கிறதுக்குள்ளே ஆறுன மிளகு பொடியையும் மல்லிப்பொடியையும் நல்லா பேஸ்ட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை குழம்புல சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்து மூடி வச்சு வேக விட்டுறலாம். நல்லா வெந்துச்சு. இப்போ கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். கறி நல்லா கொதிச்சாச்சு. இப்போ தாளிசம் போட்டுடலாம். தாளிசம் போட்டாச்சு. கறியை நம்ம கொஞ்சம் கெட்டியாக வரணுன்னா கூட கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். கறி கொஞ்சம் நேரம் கொதித்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இவ்வளவுதாங்க, சூப்பரான சேப்பங்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி சமையல் சேப்பங்கிழங்கு புளிக்குழம்பு. உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.